பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன பார்க்கலாம். இங்க ஈஸ்வரி சொன்ன ஒரு விஷயத்தினால இங்க ராதிகா கோபிய டிவோர்ஸ் பண்ணிட்டு, கோபிய தனி ஓரமா விட்டா நல்லாருக்கும்னு நெனைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க ஈஸ்வரி வந்துட்டு ராதிகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாரு ராதிகா, நீ கோபிக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நெனச்சேன்னா, அப்பப்ப வந்துட்டு கோபிய பாக்கறத விட்டுட்டு, அவன டிவோர்ஸ் பண்ணிடு. அதுதான் வந்துட்டு கோபிக்கு நல்லது, உனக்கும் நல்லது. என் பையன் கோபி எங்க கூட இருக்கிறது தான் எனக்கு நல்லது. அவன் வந்துட்டு உன் கூட இருந்தான் அப்டின்னா, அவனுக்கு நிம்மதியே இருக்காது. நான் தயவுசெய்து உன்ன கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். நீ கோபிய டிவோர்ஸ் பண்ணிடு அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி ராதிகா கிட்ட சொல்லவும், இந்த விஷயம் கேட்டவுனே ராதிகாக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. ஒரு ராதிகா ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசுறாங்க. "எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அவரு என்னோட புருஷன். அவர பார்க்கறதுக்கு எனக்கே உரிமை இல்லையா?" அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா கேட்கவும், இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "இங்க பாரு, என் பையனுக்கு வந்துட்டு உன்கிட்ட பேசவோ, அங்க வந்து இருக்கவோ சுத்தமா பிடிக்காது. அவனுக்கு இங்க இருக்க இனியா, செழின்னு இங்க இருக்க வீடு தான் அவனுக்கு பிடிக்கும். அதனால வந்துட்டு அவன் வாயால வந்துட்டு உனக்கு புடிக்கல சொல்றதுக்கு முன்னாடி, நீ அவன டிவோர்ஸ் பண்ணிடு அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி ராதிகா கிட்ட சொல்றாங்க. ஆனா, இங்க ராதிகாவுக்கும் வந்துட்டு அப்பதான் தோணுது, இவங்க சொல்றதும் கரெக்ட்டு தான். கோபிய வந்துட்டு நம்மள பிடிக்காத மாரி தான் பண்ணிட்டு இருக்காரு. பாக்கியாக்கு வந்து ஆதரவா எப்பவுமே பாக்கியா பத்தி மட்டும் பேசிட்டு இருக்காரு. இது ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாரி, இங்க ஒரு சைடு மனசுக்குள்ளே வந்துட்டு ராதிகா நெனச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து ஈஸ்வர்ட்ட பேசிட்டு இங்க ராதிகா கிளம்பி வீட்டுக்கு போயிர்றாங்க. வீட்டுக்கு போன ராதிகா வந்துட்டு அங்க சோபால உட்காந்து அழ ஆரம்பிச்சுறாங்க. இங்க ராதிகா அழுதுட்டு இருக்க, இந்த பக்கம் கமலா வராங்க. கமலா வந்துட்டு, "என்ன ராதிகா ஆச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. அதுக்கு ராதிகா வந்துட்டு, "ஒண்ணும் இல்லம்மா" அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா சொல்லிட்டு இருந்தாலும், இந்த பக்கம் கமலா விடாம, "சொல்லு ராதிகா என்ன ஆச்சு? நீ இப்படிலாம் அழற பொண்ணே கிடையாதே" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் இங்க ராதிகா வந்துட்டு, "அம்மா அங்க வீட்டுக்கு போனேன். கோபி பார்க்க போம்போது, கோபி வந்துட்டு பாக்கியாவுக்கு தான் வந்துட்டு எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. பாக்கியா அப்படி பண்ணிட்டா, பாக்கியா இப்படி பண்ணிட்டா" அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எங்க கோபியோட அம்மா வந்துட்டு, நான் வீட்லருந்து வெளிய வரும்போது, கோபிய டிவோர்ஸ் பண்ணிட சொல்றாங்க. எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாயிடுச்சும்மா. நான் என்னம்மா அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்? அவரு விருப்பப்பட்டு தாம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வேற என்ன தப்பு பண்ணிட்டேன்? இந்த மாரிலாம் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி, இங்க ராதிகா ரொம்பவே கஷ்டப்பட்டு கமலா கிட்ட பேசவும், அப்பதான் என் கமலா வந்துட்டு, "இங்க பாரு ராதிகா, அந்த ஈஸ்வரி சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல. மாப்பிள்ளை இப்போதைக்கு அந்த பாக்கியா தான் வேணும். பாக்கியா கூட தான் வந்துட்டு போயிட்டு இருக்காரு. நானும் வந்துட்டு அன்னைக்கு பார்த்தேன். மாப்பிள வந்துட்டு வாக்கிங் தான் போயிட்டு இருந்தாரு எல்லார் கூடயும். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது, இதுக்கு மேலே மாப்பிள்ளை இங்க வரமாட்டாருன்னு தோணுது எனக்கும். நானும் உனக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் ராதிகா. நீ வந்துட்டு மாப்பிள்ளைய டிவோர்ஸ் பண்ணிட்டு, இதுக்கு மேலயே வந்துட்டு மாப்பிள்ளை நம்ம கூட வருவாரு அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம் அப்படின்னா, அது முட்டாள்தனம் தான் அப்படிங்கிற மாரி இங்க கமலா சொல்லவும், அதுக்கப்புறம் எங்க ராதிகா எதுவுமே சொல்லாம அழுதுட்டே இருக்காங்க. "அம்மா நான் எப்படிம்மா பண்ண முடியும்? எனக்கு கோபிய பிடிக்கும்மா. நான் கோபிய புடிச்சு தாம்மா கல்யாணம் பண்ணேன். ஆனா, அவரே வந்து கடைசியா இப்படி பண்ணும்போது தான் எனக்கு ஒண்ணும் பண்றது புரியல" அப்படிங்கிற மாரி சொல்லவும், இந்த பக்கம் கமலா சொல்றாங்க, "இல்ல ராதிகா, இப்போதைக்கு அப்படிதான் இருக்கும். நீ அவர டிவோர்ஸ் பண்ணா மட்டும் தான் உனக்கு நல்லது. அது மட்டும் இல்லாம, சும்மா சும்மா போயிட்டு நம்ம அந்த வீட்ல மாப்பிள்ளைய பார்த்துட்டு வர முடியாது. அவருக்கே அக்கறை இருந்தா அவரே கிளம்பி வந்திருக்கணும்ல. ஆனா அவரும் வர மாரி தெரியல. அங்க போனா அப்படின்னா, அந்த ஈஸ்வரி அவ்ளோ கேவலப்படுத்துறா, அசிங்கப்படுத்துறா. அவ பேசுறதெல்லாம் வந்துட்டு காதுல கூட வாங்க முடியல. அந்த மாரி பேசுறா. இப்படிலாம் அசிங்கப்பட்டு நான் போய் பார்த்துட்டு வரணுமா? எப்படியோப்பட்ட ஒருத்தர் நமக்கு தேவையில்ல ராதிகா." அப்படிங்கிற மாரி இங்க கோபிகிட்டேருந்து ராதிகாவ எப்படியாவது பிரிச்சிடணும் அப்படிங்கிற மாரி ஒரு வழியா இங்க கமலாய வந்துட்டு ராதிகாவோட மண்டைய கழுவிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு இங்க ராதிகா என்ன சொல்றது தெரியாம அழுதுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க கமலா இன்னொரு விஷயம் சொல்றாங்க. "இங்க பாரு ராதிகா, நமக்கு மயு வந்துட்டு இருக்கா. அவரோட வாழ்க்கையும் வந்து நம்ம பார்க்கணும். அதனால வந்துட்டு உனக்கு விருப்பம் இருந்தா, உனக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா, நீ இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கோ." அப்படிங்கிற மாரி இங்க கமலா சொல்லவும், இத கேட்ட உடனே இங்க ராதிகாக்கு செம்ம கோவம் வந்துருது. இங்க கோவப்பட்ட ராதிகா வந்துட்டு, "அம்மா நீ என்ன பேசுற நீ? என்ன பார்த்தா உனக்கு எப்படிம்மா இருக்கு? என்ன பார்த்தா மனுஷியே தெரியலையா உனக்கு? ஏன் ஏற்கனவே 2வது தரமா ஒருத்தர் கல்யாணம் பண்ணி இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க நீ. அதெல்லாம் வந்து நீ பார்த்துட்டு தானே இருக்க. திரும்பியும் நான் போயிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி அங்கேயும் கஷ்டப்படணுமா? இதெல்லாம் எனக்கு தேவையில்லம்மா. நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நீ மொதல்ல இந்த விஷயத்த அப்படியே விடு. நான் பார்த்துக்கிறேன். நீ வந்து என் வாழ்க்கையில நீ தலையிடாத. உன் வேலை என்னமோ அத மட்டும் பாரு அப்படிங்கிற மாரி, இங்க ராதிகா ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. அதுக்கப்புறம் கமலா வந்துட்டு, "இல்ல ராதிகா, நான் உன் நல்லது தான் சொன்னேன். மையோட வாழ்க்கையும் வந்துட்டு இதுல இருக்கு. அதனால தான் ராதிகா, உனக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா, நீ இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கோ அப்படிங்கிற மாரி சொன்னேன்." அப்படிங்கிற மாரி இங்க கமலா சொல்லவும், இங்க ராதிகா வந்துட்டு, "அம்மா நீ கொஞ்ச நேரம் என்ன விடு. நீ இத பத்தி எதுவும் பேசாத. நீ ரொம்ப தப்பு பண்ற. என் வாழ்க்கையில நீ தான் விளையாடுறியே. இந்த மாரி கல்யாண விஷயத்த பத்தி இன்னொரு வாட்டி பேசாத என்கிட்ட." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க கமலா வந்துட்டு அங்கருந்து கிளம்பி போயிர்றாங்க. இங்க மயு வந்துட்டு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. "அம்மா அழாதம்மா. ஏம்மா அழற? நான் வேணா போயிட்டு டாடி கிட்ட பேசட்டுமா?" அப்படிங்கிற மாரி இங்க மயு ராதிகா கேட்கவும், இங்க ராதிகா வந்துட்டு, "இல்லம்மா மயு, நீ போய் பேசாத.
நீ பேசினா மட்டும் அவரு கேட்டுக்கவா போறாரு அப்படிங்கிற மாரி. இங்க ராதிகா வந்துட்டு மயு கிட்ட சொல்லும். இங்க மயு வந்துட்டு, "இல்லம்மா எனக்கு டாடி கிட்ட பேசியே ஆவணும். நீ டெய்லியும் வந்துட்டு இந்த மாரி கஷ்டப்பட்டு பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும்மா. நான் வேணா போய் டாடி கிட்ட பேசுறேம்மா. என்ன விடு" அப்படிங்கிற மாரி சொல்லவும், இந்த பக்கம் ராதிகா என்ன சொல்றது தெரியாம ஒரு மாரி அமைதியா உட்காருவோம். இந்த பக்கம் மயு வந்துட்டு நேரா கிளம்பி பாக்கியா வீட்டுக்கு போறாங்க. பாக்கியாவோட வீட்டுக்கு போன மயு உள்ள போகும்போது, அங்க சோஃபால வந்துட்டு இனியாவும், ஈஸ்வரியும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் எங்க மயு வந்துட்டு உள்ள வரும்போது ஈஸ்வரி பாத்துறாங்க. "இப்ப நீ எதுக்கு உள்ள வர?" அப்படி கேட்கும்போது, "நான் டாடிய பார்க்கணும்." அப்படிங்கிற மாரி எங்க மயு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இனியா வந்துட்டு, "டாடி உள்ள தான் இருக்காரு." அப்படி சொல்லவும், அதுக்கப்புறம் எங்க ஈஸ்வரி வந்துட்டு, "இனியா நீ என்ன பண்ற? இப்ப எதுக்கு அவளுகிட்ட அங்கலாம் சொல்லிட்டு இருக்க? பூபி இருக்கிற விஷயத்தலாம். அதெல்லாம் சொல்லாத." அவளுங்க 2 பேரும் அந்த ராதிகாவும், கமலாவும் வந்து போய் எதுவும் முடியல அப்படிங்கிற வருஷம், இந்த குழந்தைய விட்டு வந்துட்டு பார்க்க சொல்றானுங்களா, அதனால தான் வந்துட்டு இந்த பொண்ணு கிளம்பி இங்க வந்திருக்கு அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் காதுல வாங்காத மையம் வந்துட்டு, டாடிய பார்க்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லவும், இந்த பக்கம் இனியா வந்துட்டு ஒரு வழியா டாடி வந்துட்டு ரூம்ல தான் இருக்காங்க அப்படிங்கிற சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க மயு வந்துட்டு நேரா கோபி இருக்க ரூமுக்கே போறாங்க. இங்க ரூமுக்குள்ள போகும்போது தான் இங்க மயு வந்துட்டு ஈஸ்வரி வந்துட்டு, "நில்லு போகாத" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்துட்டு பின்னாடியே போறாங்க. பின்னாடி போகும்போது தான் இங்க மயு உள்ள போயிட்டு கோபிய வந்து கூப்பிடுறாங்க. கோபி படுத்துட்டு பார்த்தோனே, இங்க மயு வந்துட்டு டாடி அப்படிங்கிற மாரி கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் இங்க கோபி வந்துட்டு மய்ய பார்த்த உடனே, "மய்யுமா" அப்படிங்கிற மாரி எழுந்து உட்காராரு. எழுந்து உட்காந்த கோபி வந்துட்டு, "மய்யுமா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு மாரி கேட்கவும், இந்த பக்கம் மய்யு வந்துட்டு, "டாடி நீங்க ஏன் என்ன பார்க்க வரவே இல்ல? என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. அதுக்கு கோபி வந்துட்டு, "இல்ல மய்யுமா, எனக்கு உடம்பு சரியில்லல்ல. அதான் டாடிக்கு உடம்பு சரியான உடனே வீட்டுக்கு வரலான்னு பார்த்தேன்." அப்படிங்கிற மாரி கோபி சொல்லவும், இந்த பக்கம் மய்யு வந்துட்டு, "இல்ல டாடி நான் உங்ககிட்ட எவ்வளோ பேச ட்ரை பண்ணேன். ஆனா வீட்ல யாரும் விடல. இங்கேயும் வந்துட்டு யாரும் பார்க்க விட மாட்றாங்க. அதுதான் நானே கிளம்பி இங்க வந்துட்டேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் டாடி" அப்படிங்கிற மாரி எங்க மயு சொல்றாங்க. அது கோபியும் வந்துட்டு, "சொல்லு மகிமா என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல டாடி அம்மா வந்துட்டு டெய்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நீங்க இல்லாம. உங்கள பத்தி பேசி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ கூட வந்துட்டு இங்க வந்துட்டு போனத நெனச்சு அம்மா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இது பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு டாடி. நீங்க வீட்டுக்கு வந்துருங்க" அப்படிங்கிற மாரி இந்த பக்கம் மயு வந்துட்டு சொல்லவும், அந்த பக்கம் கோபி வந்துட்டு, "இல்ல மயுமா, எனக்கு உடம்பு சரியாகட்டும். இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் வந்துருவேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மயு வந்துட்டு எதுவுமே சொல்றத கேட்காம, "இல்ல டாடி இப்பவே வாங்க. நீங்க இப்பயே வந்துட்டு அம்மாவ வந்துட்டு சமாதானப்படுத்திட்டாச்சும் போங்க. வீட்டுக்கு வாங்க" அப்படிங்கிற மாரி இங்க மயு கூறவும், இந்த பக்கம் வேற வழி இல்லாம கோபி வந்துட்டு கிளம்பி மயு கூட போறாரு. போகும்போது தான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "கோபி போகாத" அப்படின்னு சொல்லவும், இங்க கோபி வந்துட்டு, "இல்லம்மா நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க மய்ய கூட்டிட்டு கோபி வந்துட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. ராதிகாவ வீட்டுக்கு போகவே மாட்டேன்னு சொன்ன கோபி வந்துட்டு, இப்ப மய்யோட பேச்சால வந்துட்டு மய்ய கூப்பிட்டதால இங்க கோபி ராதிகா வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்காரு மய்ய கூட. இப்ப பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்க மய்யுக்காகவும், மய்யு வந்துட்டு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பேசுறாளே அப்படிங்கிறோசரம், இங்க கோபி வந்துட்டு ராதிகா வீட்ல ராதிகா கூட இருந்துருவாங்களா அப்படிங்கிறதையும், இல்ல அப்படின்னா இங்க பாக்கியா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாரா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.